Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நீங்களாவது என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்னதான் ஆச்சு சொல்லுங்கம்மா. இந்த கல்யாணம் நடக்காதுமா, அதான் உண்மை. உன்னால நடந்ததை மறக்க முடியுமா? நடந்ததை எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு அதை மறந்துடு. இனிமே நீ அவனை நம்பாத பாலா. இந்த சம்பந்தம் வேண்டான்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சூரஜ் மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் நீ வச்சிருந்த நம்பிக்கை பொய்யானதுன்னு இப்பவாவது நம்புறியா? அதனால அது எல்லாத்தையும் நீ மறந்துடுமா. நடந்த எல்லாத்தையும் மறக்க சொல்றாங்க. அது எப்படி மறக்கிறதுன்னு நீதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். இனிமே நீங்க என்ன எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். வரதட்சணைங்கிற பேர்ல நம்ம கல்யாண சம்பந்தம் உடைஞ்சு போனப்போ நீங்க எதையுமே இல்லாதவர்னு என் மனசுல தோணுச்சு. இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களை மாதிரி ஒருத்தரை காதலிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் கொடுக்குறேன். இது நான் குடிச்ச ஜூஸோட பணம். நாம இங்க இருந்து 2 வழியில பிரிஞ்சு போக போறோம்ல, அதனால எதையுமே பாக்கி வைக்க வேண்டாம். பாலா ப்ளீஸ். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இது சினிமாவோ நாவலோ கிடையாதுல்ல, இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில முதல் இடத்துல என்ன இருக்குன்னா பணம் தான். சொந்தம், பந்தம், பாசம் எதுவுமே கிடையாது. பணம் மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு. இன்னும் எவ்வளவுதான் கேவலப்படுத்தி பாப்பீங்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி உன் கூட சுத்திட்டு உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார்ல, அன்னையிலேருந்து நான் வெறியோட தான் இருக்கேன். இந்த விஷயத்துல நீ தலையிட வேண்டாம், போ. அஜய், என்னடா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீங்க அவனை கூட்டிட்டு போங்க. அப்ப நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீங்க 2 பேரும் தான் காரணமா? நான் சம்மதிக்க மாட்டேன். இவனை நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அஜய், விடுன்னு சொல்றேன்ல. நீங்க போங்க, போங்க. ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்க? இவன்லாம் ஒரு ஆள்னு மறுபடியும் இவன் கூட சுத்திட்டு இருக்க? இனிமே இதை பத்தி நீ பேசக்கூடாது. இது பப்ளிக் பிளேஸ்ங்கிறதுனால தான் நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். நீ பிரச்சனை பண்ற அளவுக்கு எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டோம். சரி விடுறா மச்சான், விட்டு தள்ளு. இது இப்படியே விட்டா சரிப்படாது. நீ என்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணு. வா. நீ என்ன சீக்கிரமா வந்துட்ட? என்னாச்சு பாலா? எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல?
அம்மா நீங்க இதுல தலையிடாதீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ பேசாம இருக்க மாட்டியா அஜய்? என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி அக்கா என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஆம்பளைங்க இப்படி அமைதியா இருக்கிறதுனால தான் பொம்பளைங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்கன்னு. அன்னைக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்கங்கிறதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணணுமா? அவங்க 2 பேரோட கல்யாணம் நின்று போனது எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது அவனோட சேர்ந்து எதுக்காக பாலாக்கா சுத்திட்டு இருக்காங்க? அதுவும் நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தேவையில்லாம ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா இன்னைக்கே மறந்துட சொல்லுங்க. இந்த விஷயத்த பத்தி நீ அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவங்க போகாம இருந்தாதான் நல்லது. அவனோட சேர்ந்து அக்காவை பார்த்தேன், அப்புறம் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அங்கேயே 2 பேத்தையும் கொன்றுவேன். உனக்கு கிச்சன்ல டீ போட்டு வச்சிருக்கேன். லவ்வரோட சேர்ந்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல ஜூஸ் சாப்பிட்றவங்களுக்கு வீட்டில் எதுக்காக டீ போட்டு தரீங்க? நம்ம மூஞ்சில காரி துப்பிட்டு போனவன் தானே அவன். உனக்கு மானன்னு ஒன்று இருந்தா நீ அவன் பின்னாடி இப்படி போயிருப்பியா? உன்ன மாதிரி அம்மா வயிற்றுல பிறந்தவங்க தானே அக்காவும். அவங்களாம் யார் கூடயாவது இப்படி சுத்துறாங்களா? நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அம்மா நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல? நேத்து வரைக்கும் இவன் வாயால பாலா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நீ அவ வா போன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கூப்பிடுறா. நான் தோத்து போனவதான். என்னை யார் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, கூப்பிடு. என் மேல மரியாதை வச்சிருக்கிற என் தம்பி வாயால அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் உன்னை கூப்பிட்டப்போ நீ ஏன் பாலா அவன் பின்னாடி போன? நாம எதுவும் சொல்லலையே, அவங்க தானே வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. நீ இப்ப பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாம்மா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நீங்க எனக்காக பண்ணது எல்லாமே சரிதான். இங்க பாரு, நீ சூரஜ பார்த்த விஷயம் அப்பாவுக்கு இன்னும் தெரியாது. தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரிய வேண்டிய எல்லாத்தையும் அப்பா தெரிஞ்சுக்கவே இல்லைல்ல? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரா? இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போறது இல்ல. ஹலோ. சொல்லுப்பா ஹரி. ஆமாப்பா, எல்லாரும் நல்லா இருக்கும். அங்க வெயில் எப்படி இருக்கு? இங்கதான் இருக்காரு, கூப்பிடுறேன். எங்க போன்? நம்ம ஹரிதான். இந்தாங்க. ஹலோ. சொல்லுடா. ஹரி, ஐசக்கோட சொந்தக்காரர் ஒருத்தர் அங்க ஒரு கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்காராம். நான் அவரோட அட்ரஸ் வாங்கி கொடுக்குறேன். நீ அவரை போய் பார்த்தா நல்லா இருக்கும். எங்க கொடுங்க. இங்க பாருப்பா, அஜய் அவனோட காலேஜ் ஃபீஸ பத்தி உன்கிட்ட சொல்லியிருந்தானா? அதை நான் அனுப்பி விடுறேன். அவன் கிட்ட நல்லா படிக்க சொல்லுங்க. நான் அப்புறம் பேசுறேன். வச்சிடுறேம்மா. அவன் போனை வச்சுட்டாங்க. அவன் அடுத்த தடவை ஃபோன் பண்றப்ப மத்ததை பேசிக்கலாம். நீ ஹரிக்கிட்ட ஏதாவது பேச வேண்டியிருந்ததா? ஹரியன் என்னை பத்தி விசாரிக்கவே இல்லைல்ல?
சார் இல்லை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். 3 மணிக்கு கொடுத்துட்றேன். ஓகே சார். கமன். சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பேர் என்ன சொன்னாங்க? தெரில சார், நான் அதை கேட்கல. ம். நான் உன்னை தேடி வருவேன்னு நீ நினைச்சு பார்க்கல. இல்லைன்னா நான் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல. அது சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு தேவையும் கிடையாது. சம்பவம் நடந்தப்போ நான் டூர்ல இருந்தேன். பாலாவோட அப்பாவால தான் எல்லாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். நீ சொல்றத நான் கேட்கறதுக்காக வரல. நீங்க உள்ள வாங்க, நம்ம உள்ள போய் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு சூரஜ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் காதலிச்ச பொண்ணு அப்பா அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அப்படின்னு கம்பீரமா சொன்ன சூரஜ். அவன் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். என் சைட்ல இருக்க பிரச்சனையை என்ன சொல்ல விடுங்க. உன்னோட வாய்ப்பு முடிஞ்சது. பாலா எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரி. பண பிரச்சனையால தான் அவளோட கல்யாணம் நிக்குதுங்கிற போது கடன் வாங்கி கொடுத்தாவது நான் நடத்தி வைப்பேன். இப்ப கூட என்னால் அதை செய்ய முடியும். ஆனா உனக்காக நான் அதை செய்ய மாட்டேன். காரணம், அப்படி பணம் கொடுத்து உன்னை வாங்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை. அதை நான் உன் முகத்தை பார்த்து சொல்றதுக்காக தான் நான் நேரில் வந்தேன். போயிட்டு வரேன். என் மூஞ்ச பார்த்து அவன் தற்பெருமையா பேசியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் மூஞ்ச உடைச்சிருப்பேன். சூரஜ பார்த்தா ஒரு ஏமாத்துற ஆளு மாதிரி எனக்கு தோணல. ஒரு பெண்ணை மனசார காதலிச்சு கடைசியில கை கழுவுறது ஏமாத்துற வேலை தானே? வீட்டுல இருக்கிறவங்களா ஒன்னா சேர்ந்தா சூரஜால என்ன பண்ண முடியும்? குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு பாலா கூட்டிட்டு ஓடி போக முடியுமா? அப்படிலாம் செஞ்சிருக்காங்க ஆம்பளைங்க. இவன மாதிரி இருக்கிற கோளைங்க அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. சொல்றது ரொம்ப ஈஸிங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி நிம்மதியா வாழ முடியுமா? அவங்க எங்க குடும்பம் நடத்துவாங்க? வேலையும் வருமானம் இல்லாம அவங்க எப்படி வாழ முடியும்? நீ மனசு வச்சா இதுக்கெல்லாம் ஒரு மார்க்கம் உண்டு ஜெயா. ஒயிட் காலர் வேலை பார்க்கறவங்களை மட்டும்தான் பொண்ணு கொடுக்குறாங்களா? பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் கூலி வேலை செஞ்சாவது காப்பாத்துவான். அப்படி அவன் கௌரவமா பாலாவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தானா நானே அவங்களை இங்க இருக்க சொல்லியிருப்பேன். இதே வீட்டுல அவங்க 2 பேரும் டிகிரி படிச்சவங்க தானே. 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வேலையாவது கிடைக்கும்ல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சூரஜ் ஒன்னு சொல்லவே இல்லைல்ல. இனி அது நடக்காது ஜெயா. அவங்க குடும்பத்துல எல்லாரும் வெட்டி பேச்சு தான் பேசுவாங்க. இனிமே நீ அந்த விஷயத்தை பத்தி நினைக்க வேணாம். பாலா அவனை கூப்பிடவே இல்லை, அதான் விஷயம். இது எல்லாமே பாலாவோட தப்பு தாங்க. அவ சேர்த்து வச்ச பணம் மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துட்டாள்ல. இது பார், அவன் காதலிச்சது பாலாவியா இல்ல அவ பேர்ல இருக்க பிக்ஸட் டெபாசிட்டியா? கட்டிக்க போற பொண்ணு தானே, அவகிட்ட ஏன் காசு வாங்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம்ல. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தர்மத்துக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலல்ல. சொல்ல போனா நீங்களும் வரதட்சணை வாங்கி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடணும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்க போட்டா போதும்னு எங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்றது மட்டும்தான் என் அப்பா என்கிட்ட கேட்டாரு. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ கோவிந்தனை பார்த்து நல்ல முகூர்த்தமா பாருன்னு சொன்னாரு. அவங்க அப்பா அம்மா தான் அந்த மாதிரி பணத்துக்காக பேசுறாங்கன்னா இந்த பணக்கார பையனுக்கு பாலா கிட்ட வேற எந்த நல்ல குணமும் தெரியலையா? அவளுடைய அழகு, அறிவு, கல்வி தகுதி, திறமை இதெல்லாம் பணத்தை வச்சு அளக்க முடியுமா என்ன? அவனோட அப்பாவோட பெட்ரோல் பங்க் எவ்வளவுதான் விலை உயர்ந்ததா இருந்தாலும் இப்படி குணமுள்ள ஒரு பொண்ணு கிடைக்குமா? இந்த கல்யாணம் நடக்காது நல்லதுதான். சூரஜ் மாதிரி ஒரு கோழை கூட பாலா வாழ வேண்டிய அவசியம் இல்லை பாரு.
ஹரி பேசுறமா. வீட்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? மனோஜ் மாமா சொல்லிதான் எல்லா விஷயமும் எனக்கே தெரியுது. இல்ல அங்க நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியக்கூடாதா? நீ அப்படியெல்லாம் சொல்லாத ஹரி. உன்னை டென்ஷன் ஆக்க வேண்டாம்னு தான் நாங்க எதுவும் சொல்லல. இந்த கல்யாணம் நின்னதுனால பாலாக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும்னு உங்களுக்கு புரியுதா? வரதட்சணை கம்மியா கொடுக்கறதா உங்க பிரச்சனையா? நீங்க அப்பா கிட்ட போன் கொடுங்க. என்னங்க ஹரி உங்ககிட்ட பேசணுமா? அப்பா பேசுறேன்ப்பா. அங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு? எனக்கு எதுவும் தெரியக்கூடாதா? அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்ப டியூட்டில தானே இருக்க. இப்ப கால் பண்ணா சம்பளத்துல பிடிப்பாங்கல்ல. இப்பதான் உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. சரி போனை வை. என்ன நீங்க இப்படிலாம் சொல்லி மழுப்பலான்னு பாக்குறீங்களா? பணம் கம்மியா இருக்கிறதுனால அந்த கல்யாணம் நிக்க போகுதுன்னா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் அண்ணன் தானே. நான் சூரஜ் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் பொறுமையா பேசி இதுக்கு சம்மதிக்க வச்சிருப்பேன்ல. இனி அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்பா நீங்க பாலா கிட்ட போன் கொடுங்க. அவ ஒண்ணு இங்க இல்ல. நீ போனை வச்சிரு. உங்க கண்ணுல ஒண்ணு பிரச்சனை இல்லையே. நான் இங்க நிக்கிறத நீங்க பாக்கலையா? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? ஹரியண்ணா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் வேணும்னா சூரஜோட அப்பா கிட்ட பேசட்டுமா? அதுக்கு ஒரு அவசியமும் இல்லைண்ணா. எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் அதை நானே பாத்துக்கிறேன். நீ இப்படிலாம் யோசிக்காத பாலா. அது எனக்கு தெரியும் ஹரியண்ணா. வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களாம் என்ன யோசனை பண்ணன்னு முடிவெடுக்கிறது அப்பாவோ அண்ணனோ அப்புறம் கட்டின புருஷன்தான். ஒரு பொண்ணு சுதந்திரமா முடிவெடுக்காத நிலைமையில இருக்கும்போது என்னோட விஷயத்துல மட்டும் நான் யார்கிட்டயும் எப்போ எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க இப்ப போனை வச்சிருங்க. இனிமே நான் சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஹலோ, யாரு? பாலா? பாலா? என்னம்மா? இந்தாம்மா உனக்கு போன் வந்திருக்கு. யாரு? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டாம்மா. ஹலோ, நான் தாண்டி பிரீத்தி. பாலா, பாலா. பிரீத்தி, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? நீ நல்லதானே இருக்க? நீ புதுசா ஏதாவது படம் பார்த்தியா? பாலா, ரஜினியோட புது படம் வந்ததா இங்க அஜய் சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ ரஜினியோட ஃபேன் இல்லையா? அதனாலதான் கேட்டேன். என்ன பாலா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? என்னடி, நம்ம எப்பவுமே இப்படிதானே பேசுவோம். அங்க மழை பெய்யுதா? இங்க 2 நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வெயில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அங்க கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? பாலா, மனசை விட்டு உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ சம்பந்தமே இல்லாம எதோ பேசிட்டு இருக்க. உனக்கு அப்படி தோணுதா? நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நல்ல நிம்மதியா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நான் போனை கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன்னு நீ அவங்க கிட்ட சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீ அவங்க கிட்ட சொல்லணும். அம்மா கொடுத்த
அந்த மோதிரத்தை நான் கழட்டி வச்சுட்டேன்னு. எப்ப வந்தாலும் நான் இங்க இல்லைனாலும் நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அப்புறம் பேசுறதுக்கு வேற எந்த விஷயமும் இல்லைல்ல, நான் வச்சுட்டுமா? அஜய்க்கம்மா ஹார்லிக்ஸ்? ஆமா. சரி கொடுங்க, நான் போடுறேன். இன்னொரு கிளாஸ் கூட கொடுங்கம்மா, அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு. என்னம்மா நீங்க என்ன வித்தியாசமா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? வேணும்னா நீங்களும் ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடிங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். உண்மையை சொல்ல போனா இதை குடிக்க வேண்டியதே நீதான். நான் இப்ப என்ன குடிச்சாலும் என் மனசு சரியா ஆகாது. எனக்கு தெரியும் என்னாலதான் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. பொண்ணுங்களை நினைச்சு அம்மா எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, சரிதானம்மா? இனிமே என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட எல்லா பிரச்சனையும் நானே மறக்க ட்ரை பண்றேன். சத்தியமா எனக்கு நடந்த சம்பவத்துல உங்க யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. எல்லாமே என்னுடைய விதி தான். அதுக்காக நான் மத்தவங்க மேல கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? இனிமே என்னுடைய விஷயத்துல நான் உங்க மேல கோவமே படமாட்டேன். அடடா, நீ பெரிய படிப்பாளி ஆயிட்ட போல இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா நீ சினிமா புக்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். குடி. இனிமே நீ ஹார்லிக்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. அது அப்பாவுக்கு. இப்போதைக்கு நீ ஒரு கிளாஸ் குடிச்சா போதும், இல்லனா பயங்கரமா குண்டாயிடுவ. ஹரியனனுடைய ரூம நீ ரொம்ப அலங்கோலமா வச்சிருப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி எதுவும் வச்சுக்கல. நீ என்ன குடிக்காம இருக்க? உனக்காக இந்த பாலை நான் ஸ்பெஷலா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்தா. பாலாக்காக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால தானே நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன. சாரி. நீ நல்லா படிக்கணும். நஷ்டப்பட்டதை மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்பா அம்மா ஹரியன்னு எல்லாருமே உன்னதை பெருசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்க்காம குடிடா.
நான் போனதுக்கு அப்புறம் சினிமா புக்ஸ் எடுத்து படிக்க கூடாது, சரியா? இல்லக்கா பாலாக்கா, நான் ஏதோ கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதக்கா. போடா, போய் படிப்போ. அப்பா, அப்பா, எந்திரிங்க. அப்பா, நீங்க இன்னும் தூங்குறீங்களா? இது என்ன கனவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பயப்படாதீங்க, இது கனவுலாம் இல்ல. என்னங்க, இதை குடிங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழிய என்னுடைய கனவுல நீங்க காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. எல்லாத்துக்கும் சேர்த்து. இங்க பாருங்க, என் கல்யாணத்துக்கு நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் இங்க சில வேற சடங்குகள்லாம் நடக்கும். அப்ப வாங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தகவல் வந்து அவங்களே வந்துருவாங்க. நீங்க கண்டிப்பா வரணும். குட் நைட். Forever.
என்ன படாத பாடு படுத்திட்டல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது தானே என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை எப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மேல பக்தியா இருக்கிறவங்கள இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறது தான் கிருஷ்ணனோட லீலையா? என்ன மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை கிருஷ்ணனுக்கு விளையாட்டா இருக்குல்ல. நாங்க நினைச்சது நடக்கலன்னா தூக்குல தொங்க வேண்டிதானே இருக்க. எங்களுக்கு வேற வழியே இல்லையே. நானும் இப்போ தூக்குல தொங்க தான் போறேன். अजय, बाला, अजय, अजय, बाला, 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 अजय, बाला, बाला, இங்க மெழுகுவர்த்தி இருக்கா? பாலா, பாலா, பாலா. ச்சே, இவையே கதவை திறக்க மாட்டேங்கிறா. பாலா, கதவை திற பாலா. டேய் அஜய், அஜய், அந்த டார்ச் எடுத்துட்டு வா. பாலா, கதவை தரமா? என்னாச்சுமா? பாலா, கதவை திறக்க. ஐயோ, அம்மாடி, பாலா, கதவை தரமா? அக்கா, பாலா, பாலாக்கா, கதவை தர பாலா. தரங்க. கதவை தரங்க. ஐயோ, பாலா. அக்கா, கதவை தரங்கக்கா. டேய் அஜய், நீ போய் யாரையாவது கதவை தரங்க சொல்றோம்ல. அக்கா. ஐயோ, பாலா. அக்கா, கதவை தரங்க. கதவை தர பாலா. பாலாக்கா, ஐயோ, கதவை தரங்க. பாலா, அக்கா, கதவை தரங்க. கதவை தரமா? அக்கா, ஐயோ, கதவை தரங்கக்கா. என்னம்மா பண்ற? பாலா, கதவை தர பாலா. ஐயோ பாலா, கேக்குதா? கதவை தர பாலா. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. கதவை தரங்க. அப்பா, போய் அப்பாவை கூட்டிட்டு வா. அக்கா, பாலா, அக்கா, கதவை தரங்க. ஐயோ பாலா, சொன்னா கேளு. திறந்து வெளியில வாங்க. கதவை தர பாலா. அக்கா, கேக்குதா? உள்ள என்ன பண்றீங்க? பாலா, அக்கா, பாலாக்கா, கதவை தரங்க. ஐயோ, அக்கா, கதவை தரங்க. பாலா, அக்கா, தயவு செஞ்சு கதவை தர பாலா. அம்மாடி, கதவை தரங்கக்கா. ஐயோ, என் பொண்ணு. பாலா, அம்மா, ஐயோ, என் செல்லமே. ஐயோ, ஐயோ, என் தங்கமே. பாலாக்கா, என்னம்மா இது? ஐயோ, ஐயோ, பாலா, ஏமா இப்படி பண்ண? ஐயோ, ஐயோ, என் தங்கமே. நீ யாருக்காக சாகலான்னு போன? அப்பாவே அம்மாவே பழி வாங்கவா, இல்ல எங்க மானத்தை வாங்கவா? நீ தற்கொலை பண்ணிக்க போற அளவுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்?
இங்க பாரு, அவன் ஒரு ஆம்பளையா இருந்தா வரதட்சணையே வாங்காம உன்னை கல்யாணம் பண்ணிருக்கணும். அவன் அப்பா அம்மா பேச்ச கேட்டுதானே உன்னை மதிக்காம இங்க இருந்து போனான். அவன் நல்லா சந்தோஷமா தான் இருக்கான். உன் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா அவங்க குடும்பத்தோட பேச்ச கேட்டு அவன் இப்படியெல்லாம் நடந்திருப்பானா? போயும் போய் அவனுக்காகலாம் நீ சாக போயிருக்க. ஏண்டி இப்படி பண்ண? ஒருவேளை நீ செத்து போயிட்டீனா நாங்க தாண்டி கஷ்டப்படுவோம். ஆனா அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லல்ல. அவன் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பான். அழாத. பாலா, அவன மாதிரி ஒரு பயந்தாங்குழிய நீ கல்யாணமே பண்ணிக்கலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோ. நீ எக்காரணத்தை கொண்டு இனிமே இந்த மாதிரி முடிவை எடுக்கவே கூடாது. உன்னை வேண்டான்னு சொன்ன முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். வரதட்சணைக்காக உன்னை விட்டுட்டு போனால அந்த சூரஜ் தான் வருத்தப்படணும். இனிமே அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடக்கூடாது. அவன் தான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்ல பாலா. இனிமே அவனை நினைச்சு நீ வருத்தப்படாத. ஹலோ, நான் தான்ப்பா. பாலா விஷயத்த பேசதான் கூப்பிட்டேன். அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அத பத்தி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பேங்க்ல இருக்க மீதி பணத்தை நம்ம திரும்ப எடுத்து செலவு பண்றதுக்கு முன்னாடியே அவ கல்யாணத்தை நடத்திடணும். ஒரு நல்ல நியூஸ் பேப்பர்ல மேட்ரிமோனி காலத்துல ஒரு விளம்பரம் கொடுங்க. ஏதாவது புரோக்கர் கிட்ட சொன்னா போதாதா? அதெல்லாம் சரி வராது. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கப்பா. எதையும் தள்ளி போடாதீங்க. எல்லாத்தையும் வேகமா பண்ணிடுங்கப்பா. இப்போதைக்கு பாலாக்கு தெரிய வேண்டாம். நல்ல சம்மதம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். ஓ, நீங்க சீக்கிரமா விளம்பரம் கொடுத்துருங்கப்பா. நான் 2 நாளுக்கு அப்புறம் கால் பண்றேன். அவளை கல்யாணம் பண்ணணும்னு தான் நீ இன்னும் ஆசைப்படுறேன்னா அதையும் நடத்துறேன். பாலா, ஹரி லெட்டர்லயும் போன்லயும் சொல்றது ஒரே விஷயத்தான். பேங்க்ல மிச்சம் இருக்கிற பணம் தீரத்துக்குள்ளையாவது உன் கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு சொல்றான். எனக்கு ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்குப்பா. என்ன திங்கக்கிழமை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அது நடக்கட்டும். எனக்கு கல்யாணத்தை விட இப்ப ரொம்ப முக்கியம் இந்த வேலை தான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.